வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பலதரப்பட்ட தீமைகள் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் பிறந்திருக்க கூடாது, நான் பிறந்திருக்கிறது தப்பு, ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் படைக்கணும், ஏன் இந்த உலகத்தில் என்னை வாழ வைக்கணும், ஏன் இவ்வளவு தீமைகளை கர்த்தர் என்னை கொடுக்கணும், இவ்வளவு தீமைகளை கொடுத்து ஏன் அவரை சோதிக்கணும். இவங்க பேசுறது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில அத்தனை தீமைக்கும் கர்த்தர் காரணம் நினைக்கிறாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனைக்கும் பொறுப்பாளி யார்? கர்த்தர். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனைக்கும் தேவன் எப்ப பொறுப்பாளியா இருக்கும் அப்படின்னு தெரியுமா? நீங்க தேவனுக்கு பூர்ணமா கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய எண்ணங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய எண்ணங்களை உங்க எண்ணங்களா மாத்தி வாழ்ந்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவர். நீங்க தேவனுக்கு எல்லா காரியத்திலுமே கீழ்ப்படிச்சுட்டு வரீங்க, தேவனுடைய நினைவுகளை உங்களோட நினைவுகளா மாத்திட்டு தான் டெய்லி வாழ்ந்துட்டு வரீங்களா? அப்படி இல்லாத பொழுது தேவன் மேல எந்த தைரியத்துல குற்றம் சாட்ட முடியும்? ஏன் அவ்வளவு தீமைகள் இருக்குன்னா தேவன் அல்லங்க, பிசாசுடைய படத்தை உள்வாங்கிட்டீங்க. எரேமியா 29 படிச்சு பாருங்க. உன்னை குறித்து நான் நினைவுகள் வச்சிருக்கேன், அது உனக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. அவை தீமைக்கல்ல, உனக்கு வளமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நல்வாழ்வு நினைவுகள். அந்த எண்ணங்களை உள்ள வச்சு பார்த்துட்டீங்க, சிந்திச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெளியே வந்துடும்.